இப்படி தான் சார் சவால் விட்டார் செந்தில் பாலாஜி. இதே மாதிரி தானே சவால் விட்டார் துரைமுருகன், பொன்முடி. இன்றைக்கி அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போய்ட்டு வரலையா? துரைமுருகன் மேட்ரு இன்னும் அதை ஆல்ரெடி அவங்க சிபிஐயில் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது என்றைக்கு ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது அவனுக்கு. இதே மாதிரி தான். அதாவது திருட என்ன பண்ணுவான், திருடிட்டு இருக்கப்பறம் நான் திருடவே இல்லை, நான் அந்த பக்கம் போகவே இல்லை, நான் வந்து அமெரிக்காவில் இருந்தேன் அப்படிமா. சாதாரண போலீஸ்காரனுக்கு இது தெரியும் சொன்னால் அண்ணாமலை மாதிரி ஆளுகளுக்கு இதை விட்டு அதிகமாக தெரியுமா தெரியாதா? ரெண்டாவது, அண்ணாமலை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமான புலனாய்வு மட்டும் இல்லை, நீதிபதிகள் என்ன பண்ண முடியும், அவங்களாவே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த எஸ்ஐடியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க எடுக்க முடியுமே தவிர நீதித்துறையை திருப்பியும் வந்து, ஏன்னா அவங்க நீதித்துறை நீதி மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அவங்களுடைய வேலை கிடையாது. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் இருக்குது. இதை தவிரவும் இதெல்லாம் உறுதி செய்யக்கூடிய மற்ற தகவல்கள் அண்ணாமலை கையில் இருக்கும்போது மாசு இப்படி தான் பேசுவார். இதெல்லாம் ஒரு வீராப்பான பேச்சு தான். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் இதோட முடிய போகிறதில்ல. இந்த விஷயம் திருப்பியும் ரீஓப்பன் ஆக போகுது. ரீஓப்பன் ஆன பிறகு என்ன ஆகும், சிபிஐ உள்ளே வரும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அதாவது ஞானசேகரன் அந்த பெண் அப்படி கிடையாது. அண்ணாமலைக்கு பின்னால் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உளவுத்துறை இருக்குது, மத்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகம் இருக்குது, லோக்கலாக இருக்கிற இந்த அரசு அதிகாரிகள், உளவுத்துறை, காவல்துறையில் ரிப்போர்ட்டர்ஸ், இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தில் அது குறித்து ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஞானசேகரனையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி ஒரு புகைப்படம் வந்து இருக்குது, அது மழை நிவாரண நிதி இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறப்போ அவர் வீட்டு வாசலில் சிற்றுண்டி உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ எதர்ச்சியாக எடுத்த ஒரு ஃபோட்டோ. மற்றபடி அவர்கிட்ட வந்து நான் ஒரு தடவை கூட வந்து பேசினதில்லை, தொலைபேசியில் கூட பேசினதில்லை. அண்ணாமலைகிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, முடிஞ்சால் அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு மாசு அவர்கள். இந்த சவாலையும் மாசு அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பார்க்குறது? இப்படி தான் சார் சவால் விட்டார் செந்தில் பாலாஜி. இதே மாதிரி தானே சவால் விட்டார் துரைமுருகன், பொன்முடி. இன்றைக்கி அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போய்ட்டு வரலையா? துரைமுருகன் மேட்ரு இன்னும் அதை ஆல்ரெடி அவங்க சிபிஐயில் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது என்றைக்கு ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது அவனுக்கு. இதே மாதிரி தான். அதாவது திருட என்ன பண்ணுவான், திருடிட்டு இருக்கப்பறம் நான் திருடவே இல்லை, நான் அந்த பக்கம் போகவே இல்லை, நான் வந்து அமெரிக்காவில் இருந்தேன் அப்படிமா, நான் வந்து அதிராம்பட்டினத்தில் இருந்தேன், சென்னையில் இருக்கவே இல்லை அப்படிமா. இதெல்லாம் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். அன்னையிலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னுட்டு. எங்கிட்ட ஆதாரம் கிடையாது, ஆனால் அண்ணாமலைக்கிட்ட ஆதாரம் இருக்காதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர்கிட்ட கால் ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குமா? அதை தவிரவும் அவர்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில விடுவார். அதாவது நீங்கள் மாசுப்பிரமணியம் என்ன சொன்னார், அந்த கோட்டூர்புரம் சண்முகம் வீட்டில் நான் வந்து டிஃபன் சாப்பிட்டேன், அதெல்லாம் ஃபோட்டோ. அது கோட்டூர்புரம் வீடா அல்லது இவருடைய வீடா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது நம்ம தம்பி ஞானசேகரனுடைய வீடா அப்படிங்கிறது தெரியாது. ஆக மொத்தம் டிஎம்கே காரங்க இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அது அந்த நாளில் அதுக்கு, அதாவது அந்த ஏரோப்ளைன் மோடு முடிஞ்ச பிறகு அது அடுத்த நாளில் 6 முறை அவர் வந்து கோட்டூர்புரம் சண்முகத்தோடு பேசுகிறாரு, கோட்டூர்புரம் சண்முகம் மாசு கூட பேசுகிறாரு, மாசு இவரோட பேசுகிறாரு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்ம அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கட்சி கூட்டம் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. அதாவது நம்ம பனைமரத்து கீழே நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்லேரி பாட்டிலில் தண்ணி குடித்தாலும் கூட நீங்கள் கல் குடிக்கிறதா தான் நான் நினைப்பேன். அது உண்மையிலே கல்லாக கூட இருக்கலாம், தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது கால் ரெக்கார்டில் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அது என்ன இன்ஸ்கிரிப்ட் பண்ண ஏதோ பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு நம்ம என்னங்கிறத கேட்க முடியும். அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ரீச் இருக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், அண்ணாமலை ஒரு போலீஸ்காரன் அப்படின்னாலே அவனுக்கு வந்து இந்த கிரிமினல் மூளை தான் இருக்கும். இவன் இப்படி குத்தம் பண்ணுவான், இவனை பார்த்தா தமிழ் பார்த்தா குத்தம் பண்ணுற மாதிரி தெரியல, அந்த பையனை பார்த்தா குற்றம் புரிகிற மாதிரி தான் இருக்குது, அவன் தான் அப்படின்ற சஸ்பிஷனில் தான் அவனை பிடிப்பான். அப்புறம் அவன் எப்படி குற்றம் புரிந்திருப்பான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்.
சாதாரண போலீஸ்காரனுக்கு இது தெரியும் சொன்னால் அண்ணாமலை மாதிரி ஆளுகளுக்கு இதை விட்டு அதிகமாக தெரியுமா தெரியாதா? ரெண்டாவது இது ஒன்று தான். ரெண்டாவது, அண்ணாமலை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமான புலனாய்வு மட்டும் இல்லை, அந்த தான் சாதாரணமான தடயங்களை வச்சு கண்டுபிடிக்கிற அந்த சமாச்சாரத்தை, அந்த புலனாய்வு முடிவுகளை உறுதிப்படுத்துவதற்காக அடுத்த லெவலுக்கு போவாங்க. அந்த அடுத்த லெவலுக்கு தான் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. கால் டேட்டா ரெக்கார்டு கொண்டு வராரு. அதுக்கப்புறமா இன்னும் என்னென்ன வரப்போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் நெருங்க இதெல்லாம் வெளியில் வரும். அப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இவர் கொடுங்க அப்படின்னு கூட சொல்லலை, வெளியிடுங்க அப்படின்னு கூட சொல்லலை. சவால் அப்படிங்கிறப்போ கான்ஃபிடன்ஸ் ஓவராக இருக்குது அப்படி. அதெல்லாம் அப்படி தான் சவால், அப்படி தான் பண்ணுவோம். நான் திருடவே இல்லை பாரு அப்படின்னு. அதாவது இப்போ கூட நான் சொல்கிறேன் கேளுங்க, அந்த டயத்தில், அந்த ஏரோப்ளைன் மோடு அந்த ஒரு நாள் டயத்தில் இவங்க எவ்வளவு ரெக்கார்ட்ஸை அழிச்சிருக்க முடியும்? ஏன் நீங்கள் பேசின ரெக்கார்டு, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்தது, இதெல்லாமே கூட ஓரளவுக்கு அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஹைலி பவர்ஃபுல் பீப்புள். அவங்க 1 கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்ல, உங்களை ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் அழிச்சிருங்க அதை சொல்ல முடியும். அதே மாதிரி பொய் சாட்சியங்கள் சொல்ல வைக்க முடியும். பொய் சாட்சியங்கள் சொல்ல வைக்க முடியும். ஏன்னா நீதிபதிகள் அங்கே போயிட்டு இது உண்மையிலே சரியான சாட்சியமாங்கிறத அவங்களால செக் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் எப்படி இந்த கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ, அதாவது உண்மையான சாட்சியங்களெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு பொய் சாட்சியத்தை முன்னால் வச்சுட்டு இதுதான் சாட்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீதித்துறையினுடைய தீர்ப்பு அமையும். அதனால் நாங்கள் நீதித்துறையை குற்றம் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன குற்றம் சொல்கிறோம்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு, மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, இந்த சட்டம், அதாவது இந்த டிவிஎஸ்சி, இந்த காவல்துறை, இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு சதி பண்ணி நீதிமன்றத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவி இருக்கிறார்கள். நீதிபதிகள் என்ன பண்ண முடியும்? அவங்களாவே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எஸ்ஐடியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க எடுக்க முடியுமே தவிர, நீதித்துறையை திருப்பியும் ஏன்னா அவங்க நீதித்துறை நீதி மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அவங்களுடைய வேலை கிடையாது. அதுக்கு திருப்பியும் அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் இருக்குது. இதை தவிரவும் இதெல்லாம் உறுதி செய்யக்கூடிய மற்ற தகவல்கள் அண்ணாமலை கையில் இருக்கும்போது மாசு இப்படி தான் பேசுவார். இதெல்லாம் ஒரு வீராப்பான பேச்சு தான். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் இதோட முடிய போகிறதில்ல. இந்த விஷயம் திருப்பியும் ரீஓப்பன் ஆக போகுது. ரீஓப்பன் ஆன பிறகு என்ன ஆகும்? சிபிஐ உள்ளே வரும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அதாவது ஞானசேகரன் அந்த பெண் அப்படி கிடையாது. ஞானசேகரன் கூட்டம், அது ஒரு கும்பல் இருக்குது. இந்த பெண் பல சார், ஆமாம், பல சார், ஒரு சார் இல்லை பல சார், சார்ஸ் எல்லாமே சார் தான். எல்லாம் சார் அப்படி சொன்னால் ஐயா பெரிய இது அப்பா இவர் சொன்னார். அது மாதிரி இந்த பெண்ணை சுற்றி இன்னும் ஒரு 20 பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு பெண் மட்டும் இல்லை, என்னுடன் இது முடிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாப்பா. ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் அவன் பண்ணிடுறான் அப்படின்னு அர்த்தம். எப்படி தெய்வ செயல் மேட்டரில் 20 பெண்கள் இருந்தாங்களோ இதில் 40 பெண்கள் இருந்திருக்கலாம், 50 பெண்கள் இருந்திருக்கலாம். இந்த பலனை அனுபவித்தது யார்? ஞானசேகரனுக்கு எப்படி அந்த 3 வீடு கட்ட முடிஞ்சுது? ஞானசேகரனுக்கு எப்படி கோவில் நிலத்தை ஆட்டை போட முடிஞ்சுது? கோவில் நிலத்து மேலே ஆக்கிரமிப்பு பண்ணி வீடை கட்டிருக்கிறாருன்னா அது யார் கொடுத்த அதிகாரம், தைரியம்? அவருக்கு வீட்டுக்கு முன்னால் டிஎம்கே கொடிக்கம்பம் இருக்குது. போருமா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்கள் மா சுப்பிரமணியன் பற்றி. இதெல்லாமே ஒரு போஸ்டர் தான். ஆஹா நான் பார்த்துக்கிறேன், சவால் விட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு உண்மை வரும்போது யார் எங்கே இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போது அறிவாலயத்துக்கு பேரிடியே இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் அண்ணாமலை கையில் கண்டிப்பாக இருக்குது. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அண்ணாமலை இதை விடவே மாட்டார். ஏன்னா அன்றைக்கி அவர் என்ன சொன்னார், அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன யோசிச்சிருப்பானோ, எப்படி தவிச்சு போயிருப்பானோ, அந்த தவிப்பை தான் நான் என்னுடைய சாட்டை அடி மூலமாக உலகிற்கு உணர்த்தினேன் அப்படின்னாரு. அண்ணாமலைக்கு பின்னால் ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உளவுத்துறை இருக்குது, மத்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகம் இருக்குது, லோக்கலாக இருக்கிற உள்துறை இந்த அரசு அதிகாரிகள், உளவுத்துறை, காவல்துறையில் ரிப்போர்ட்டர்ஸு, இன்ஃபார்மர்ஸு இருப்பாங்க. பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அண்ணாமலைக்கு உதவக்கூடிய ஊடகங்கள் இருக்குது, இங்கிலீஷ் ஊடகங்கள் இருக்குது. அவங்களும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அதுலேருந்து இவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பாங்க.
நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கண்ணுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். ஆனால் அண்ணாமலை இதை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஓகே, அப்போ பல புள்ளிகள் மாட்ட போகிறாங்க. கண்டிப்பாக மாட்டோம். கண்டிப்பாக இது எல்லாமே எந்தெந்த சார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வெளில வரும். அதில் வந்து மாசு இருக்காராங்கிறது அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஓகே சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.